குடும்பம் தான் முஸ்லிம்களை ஆளுறதுக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் என்ன? ஷியாக்களுடைய வாதம். இது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வச்ச வாதமா? கிடையாது. அப்போ ஆப்போசிட் இருக்கிற கூட்டமும் என்ன பண்ணுறாங்க? இதை பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி அபத்தமாக கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு குரான்லேருந்து எவிடன்ஸ்லாம் கொண்டாந்து காட்டுறாங்க. குரான்லேருந்து காட்டுறாங்க, ஹதீஸ்லேருந்து காட்டுறாங்க. அதாவது குடும்ப ஆட்சியை இஸ்லாம் ஆதரிக்கிறாங்க. சரி, இவங்க அவ்வளோ நல்லவங்களா? குடும்ப ஆட்சியை வெறுக்கக்கூடியவங்களா அப்படின்னு பார்த்தா, நபியுடைய குடும்பத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு இழிவான ஒரு குடும்பத்தை அந்த ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள். புரியுங்களா? நபியுடைய குடும்பம் ஆட்சி பண்ணா கூட இவ்வளோ ஃபசாது இருந்திருக்காது இன்னைக்கு உலகத்தில். அதே அபூபக்கரும் ஆட்சிக்கு வராமல், உமரும் ஆட்சிக்கு வராமல், ஃபர்ஸ்ட் ஆட்சியாளரே அலியா இருந்து, ரெண்டாவது ஹசனா இருந்து, ஹுசைனா இருந்து, வழி வழியாக அவர்